So it is my profound honor to welcome our chief guest, Mr. Mohana Sundaram, President, Forum for World Literature, Educational and Sports Counselor, and also he received Dr. Radhakrishnan State Award for Education and the Tamil Nadu Teachers Association's Lifetime Achievers Award for the Education and Sports. So, sir, your presence here today elevate these occasions and we privileged to have here to you today, sir. We welcome you, sir. This I would like to thank Sir Mohan Sundaram sir have accepted a request to be the guest today. I think guest may say many things. In our point of view, health point of view, I want to say many people have worked and they have sacrificed their life for the protection of the society. We two are in the same field. Am I right or not? Yeah, they have sacrificed their own wellness and happiness, everything. They work for others. The same way in healthcare field, as a nurses also beyond the medical persons, we were working in the field and for the health and the welfare of the society members to make this society in a healthy way. ஒரு செடிக்கு எப்படி நம்ம அதுக்கு ஒளியும் காற்றும் தேவையோ, மண் உயிருக்கு எப்படி உணவும் நீரும் தேவையோ, அப்படி மக்களுக்கு சுதந்திரமும் அன்பும் ரொம்ப அடிப்படை தேவையில ஒன்றுதான். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் பெற்றிருக்கிற இந்த தினத்தில் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதல்வர் அவர்கள் உண்மையிலேயே பாராட்ட தகுந்தவர். ஒரு அழகா சொன்னோம்னா, a college becomes greater not because of its magnificent buildings, but because of magnificent principals, staff and students. இந்த கட்டிடங்களோ அல்லது தூண்களோ, உயர்ந்த தூண்களோ, மான கோபுரங்களோ, பெரிய கோபுரங்களோ ஒரு கல்லூரியினுடைய அடையாளத்தை எடுத்து காட்டுவதாக இருக்காது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், முதல்வர்கள், இவர்களுடைய அடையாளங்கள் தான், அவர்களுடைய பெருமைகள் தான், அவர்களுடைய செயற்பாடுகள் தான், மாணவர்களுடைய செயற்பாடுகள் தான் ஒரு கல்லூரியை அடையாளப்படுத்தும். வெளியில் இந்த பில்டிங் நினைவுக்கு வர உங்களுடைய பங்களிப்பு தான் வெளியில் நினைவு வரும். அந்த வகையில் மிக சிறப்பாக இந்த கல்லூரியை உருவாக்கி இருக்கக்கூடிய இதனுடைய நிறுவனம், கரஸ்பாண்டன்ட் உள்ளிட்ட அனைவருக்கும், குறிப்பாக மிகச்சிறந்த செயலாற்றல் மிக்க உங்களுடைய முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1947 ஆகஸ்ட் இன்றைக்கு நம்ம ஒரு 79 ஆண்டுகள் கடந்து செல்வோம். ஆக்சுவலாக 78, ஆனால் 79 அப்படின்னு சொல்றோம்னா அந்த ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே இருக்குல்ல, தொடக்கம், அதை நம்ம சேர்த்து சொல்லணும். அதனால 79 அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அது இரவு, நள்ளிரவு நேரம், டெல்லியினுடைய தெருக்கள் எல்லாம் வந்து பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்குது. எங்கும் விழாக்குழி, ஒருநாஜாலம். அதே சமயத்தில் ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் என்னன்னு சொன்னால் பார்ட்டிஷன். பாகிஸ்தானுடைய அந்த சமயத்தில் அதில் பிரிக்கப்படாது. அப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இத்தனை பர்சன்டேஜ் பாகங்கள் பிரிக்கப்படணும்னு அந்த வேலையும் எல்லா கவர்மெண்ட் செக்டார்ஸ்லையும் நடந்து கொண்டிருக்கு. ரொம்ப பரபரப்பான நேரம், பயங்கர வாய்ப்பு இருக்குது. அப்போ நள்ளிரவு நேரத்தில் 12:00 வரும் பொழுது யூனியன் ஜாக், அந்த பவர்ஃபுல் யூனியன் ஜாக் நம்ம கிட்டத்தட்ட 190 ஆண்டுகள் நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்களுடைய அந்த யூனியன் ஜாக் எனக்கூடிய அந்த கொடிக்கு இறக்கப்பட்டு ட்ரை கலர்ஸ் மேலே விழுது. அதைத் தொடர்ந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஸ்பீச், மிக பெருமைக்குரிய ஐகானிக் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. The Tryst with Destiny, ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்பீச். அது அந்த ஸ்பீச் வந்து உலகத்தினுடைய மிகச்சிறந்த இண்டிபெண்டன்ஸ் அட்ரஸஸில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பீச் அது. அந்த பேச்சு வந்து ரெக்கார்டாகும் வானொலியில் ஒளிபரப்பப்படுகிறது. அந்த ஸ்பீச்சை நம்ம இப்போ தொடங்கலாம். அவர் எப்படி பேசுறாருன்னா, long years ago we made a tryst with destiny, and now the time comes to redeem our pledge, not only or in full measure, but substantially. At the stroke of the midnight hour, while the whole world sleeps, India will awake to life and freedom.
இதுதான் அவருடைய அந்த தொடக்க உரை. ட்ரஸ்ட் மீ வித், அதாவது வீதியுடனான ஒரு உடன்படிக்கை முடிகிற நேரம் அது அப்படின்றார். அந்த உடன்படிக்கையை இந்தியா அடிமைப்பட்டுவிட்டல பிரஜிங். அதில் வந்து நம்ம முழுமையாக விடுவித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட ஓரளவாக நம்ம ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோம் என்ற அது தொடங்கி அதனுடைய இறுதி வரியில இப்படி முடிப்பார். அது ஒரு அரை மணி நேரம் ஸ்பீச். அது அதனுடைய கடைசி சென்டென்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, இந்த விடுதலையை, இந்த சுதந்திரத்தை நாம் இனி வருங்காலத்தில் இந்திய மக்களுக்காகவும் உலகத்துடைய மக்களுக்காகவும் நாம் சேவை செய்யவும் பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்கிறோம். உலக மக்களுக்கான சேவைக்காக பயன்படுத்துகிறோம் உறுதியேற்கிறார்கள். உங்களுக்கு உண்மையாலுமே இந்த வரிகளில் உங்களை தான் நான் பார்க்கிறேன். சேவை என்பது எல்லாருமே வந்து தொடர்ந்து செய்யறதில்லை. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையே சேவையா இருக்கும்னா அது இந்த பிஎஸ்சி நர்சிங் கொண்ட உங்களுக்கு தான். இது ஒரு ஆச்சரியமான கோர்ஸ் தான். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த தினத்துல உங்களை நன்றி கொள்ளும் வகையில அவருடைய அந்த கருத்தை நான் இங்கு பதிவு செய்கிறேன். அப்புறம் அடுத்து சொல்றாரு, புதிய காலை கதிரவன் ஒளித்திரளில் மிக சிறப்பாக பிரகாசிக்கக்கூடிய எதிர்கால இந்தியாவை காண விரும்பினால் உங்கள் சேவையை உங்கள் குழந்தைகளிடமிருந்தும் மாணவர்களிடமிருந்தும் தொடங்குகிறது. இப்போ நான் 79வது சுதந்திர தின இந்த கொண்டாட்டத்தை மாணவர்களிடமிருந்து தொடங்கி இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். நான் இந்த நாள் வந்து சுதந்திரமே சுவாசமே உயிர் என்று சில நினைவு கூறணும். ஜான் எஃப் கென்னடியுடைய ஒரு அற்புதமான உரை இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கேயாவது போயிட்டே இருப்போம். நம்ம சிலரை வந்து நினைவு கூறாமலே போயிடுவோம். அற்புதமான மனிதர்கள், நமக்காக பாடுபட்ட மனிதர்கள், உழைத்த மனிதர்கள், பங்களிப்பு கொடுத்த மனிதர்கள் எல்லாம் நம்ம நினைக்காமலே அப்படி போயிட்டே இருப்போம். அப்ப என்ன சொல்றாரு, we must find some time to stop and think of the people who made our lives different. நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த மனிதர்களை ஒவ்வொரு இடத்துல எங்கேயாச்சும் நின்று அவருக்கு திரும்பி பார்த்து அவர்களுக்கு நன்றி சொல்லணும்னு அந்த வகையில நாம் நன்றி கூற வேண்டிய மனிதர்கள், நம் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாக செம்மல்கள், மிக பெரும் அற்புதமான சுதந்திர போராட்ட வீரர்கள் செக்கிழுத்து சவுகடிப்பட்டு அதை சொல்லலாம் துயரங்களுக்கு இடையே நமக்கு இந்த விடுதலையை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த மாபெரும் மனிதர்களை நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரமாகவும் இது இருக்கிறது. என்ன காரணம், உங்களையே நான் அதை ஒப்பிடுவேன். சுதந்திர போராட்ட வீரர்கள் என்பது அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாங்கி கொண்டு கொடுத்தார்கள் அல்லவா, அது போன்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர்கள் அவர்களுக்கு பேர். ஆனால் உண்மையில இன்னொரு வீரர்கள் யாருன்னா நீங்க தான். நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், நர்சிங் ஸ்டாஃப், நர்சிங் பீப்புள், அந்த செக்டார் செட்டில் அவங்க தான் செவிலியர்கள் அல்லது பாதியர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய உங்களுக்கு அந்த நீங்க என்ன உரிமை வாங்கி கொடுத்தீங்க? யோசிச்சு பாருங்க, என்ன உரிமை வாங்கி கொடுத்தீங்க? இல்லை வாங்கி கொடுக்க போராடிட்டு இருக்கீங்க. ஏதோ வருதா மைண்ட்ல ஏதாவது? என்ன உரிமைக்காக நீங்க பாடுபடுறீங்க? சரி, நான் சொல்றேன். பிரான்சிஸ் பேக்கன் உலகத்தினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர், எசைஸ்ட், ஃபாதர் ஆஃப் எசைஸ் சொல்றேன், அற்புதமான எழுத்தாளர். பேக்கனுடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டேட்மெண்ட். அதில் தான் நான் உங்களை பார்க்குறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, a healthy body is a welcome chamber of soul. உடல் நலம் உள்ள ஒரு உடல் என்பது ஆன்மாவினுடைய வரவேற்பறை என்றார். a sick is prisoner என்றார். உடல் நலம் இல்லாத ஒரு உடல் என்பது அதனுடைய சிறைச்சாலை என்றார். நிறைய மனிதர்கள் ஹாஸ்பிட்டல்ல இந்த சிறைச்சாலையோட தான் உங்ககிட்ட வராங்க. பல்வேறு ஹாஸ்பிட்டல் முழுக்க ஒரு ஆன்மாவை நோய் எனும் தாக்கத்தால் நோய்கள் அவர்களை சிறை வைத்து அவர்களை அந்த அடிமைப்படுத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் உங்ககிட்ட வராங்க. அவர்களை விடுவிப்பதற்காக நீங்கள் போராடுகிறீர்கள். அந்த வகையில நீங்களும் ஒரு வகையான வீரர்கள், விடுதலை வீரர்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஹெல்த்தி பாடி இஸ் பேசிக் ஆஃப் ஆல் எஜுகேஷன், ப்ரீ கண்டிஷன் டு குட் எஜுகேஷன். உடல் நலம் தான் அடிப்படை. A nation sick people cannot build up strong castles. ஒரு நாட்டினுடைய நோய்வாய்ப்பட்ட மக்கள் அந்த நாட்டிற்கான வலிமையான மதிச்சோர்களை எழுப்ப முடியாது. 2000 years back எழுதியிருக்காங்க. அப்ப வலிமை மிக்க மனிதர்களையே மாற்றி அதாவது நோய்வாய்ப்பட்ட மனிதர்களை வலிமை மிக்க மனிதர்களாக மாற்றி நீங்க
ஏன் நான் உங்களை வீரர்கள் என்று சொல்றேன்னா, அலெக்சாண்டர் ஒரு கிரேட்டஸ்ட் வாரியர். அலெக்சாண்டர் என்னன்னு சொல்றோம்? அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்றோம். மாபெரும் ஆற்றல் மிக்கவர். ஆனா யார்கிட்ட தோத்து போனான்? நுண்ணுயிர்கிட்ட தோத்து போனான். எவ்வளவு ஆற்றல் மிக்க ஹெல்த்தி பீப்புள் இங்க இருந்தாங்க. இந்த கொரோனா காலங்களில் யார்கிட்ட தோத்து போனார்கள்? யார்கிட்ட? நுண்ணுயிர்கிட்ட தோத்து. அது ஒண்ணு கத்தி சண்டை துப்பாக்கிலாம் வச்சு போராடல, சர்வசாதாரணமா அடிச்சு போட்டுச்சு. அப்ப யார் பலசாலியா இருக்கா? அவங்களுக்கு எதிராக மிக பெரும் வாரம் யார் நடத்துறது? யார் நடத்துறது? நீங்க தான் நடத்துனீங்க. அந்த வகையில் அந்த காலங்களில் தான் நான் உங்களை மிக பெருமைக்குரிய மனிதர்களாக நினைத்திருக்கிறேன். அதனை ஒட்டி எனக்கு இங்க வரணுன்ற ஒரு உணர்வே, அதுக்கான வாழ்த்துக்களை உங்களை எல்லாருக்கும் சொல்லணும்னு தான் வந்தேன். சில ப்ரொஃபஷனுக்கு தான் வந்து முன்னோர்களுடைய பெருமை தேவை. இவர் இன்னாருடைய தாத்தா பேரன், எங்க அப்பா அவருடைய மகன் இப்படின்னு சொல்லுவாங்க. மிகச்சிறந்த சேவை செய்யக்கூடிய எந்த மனிதருக்கும் முன்னோர்களுடைய பெருமையே கிடையாது, தேவை கிடையாது. உங்களுக்கு தான் முன்னோர்கள் பெருமை, நீங்க தான் பெருமை. அதை மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ப்ரொஃபஷனை, அதுவும் இந்த இஎஸ் கல்லூரியில, இந்த நர்சிங் கல்லூரியில தேர்ந்தெடுத்து உங்க கல்லூரிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது நம்ம பார்த்தோம். ஐ குட் சி ஒரு கல்லூரி அப்படின்னு சொன்னா, டெய்லி நம்ம சாப்பிட்றோம், சாப்பாடா வெறும் சாதமா வச்சுட்டு இருக்கான்னு வச்சுங்க, அது எப்படி இருக்கும்? கடுப்பத்திரம் மயிலாடுதுறம் முகத்தை சுழிப்போட தான் சாப்பிடுங்க. அப்படியே அதே சாப்பாடை கொஞ்சம் மாற்றி பாருங்க. ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு அவியல், ஒரு இனிப்பு, ஒரு காரம், வறுவல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இலையில வைக்கும் பொழுது அது சாப்பிட்றதுக்கு பிடிக்குமா பிடிக்காத? ஆர்வமா இருக்குமா இருக்காத? உங்க கல்லூரி அப்படிப்பட்ட அதுதான் விருதுன்னு பேர். ப்ரொஃபஷனல். இந்த ப்ரொஃபஷனல்லாம் வந்து ரொம்ப அடிப்படை தேவை இந்திய மக்களுக்கு. ஏன்னா அவ்வளோ வருங்காலங்களில் சவால்களை இந்திய மருத்துவம் மேற்கொள்ள இருக்கிறது, எதிர்கொள்ள இருக்கிறது. இது என்னுடைய முக்கியமான கருத்தாக பதிவு பண்ணுகிறேன். நான் இறுதியாக உங்களுக்கு ஒரு சிறிய அற்புதமான ஒரு கதையை சொல்லி நீங்கள் எப்படி இருக்க வேண்டிய, ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஒரு கேள்வினா, மாணவர்கள் உலகம், நீங்க உங்களை தானே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நாம் எதை நோக்கி செல்கிறோம்? மாணவர் உலகம் சரியான பாதையை நோக்கி செல்கிறதா? நம்முடைய உலகம் சரியான பாதையை நோக்கி செல்கிறதா இல்லையா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. இது பேரறிஞர் அண்ணாவே அதை பத்தி பேசுறாரு. அப்படின்னா நம்ம சரியான அடுத்துதான் அப்படி செல்லணும்னா நம்ம எடுத்துக்கொண்ட குறிப்பிட்ட இலக்கை நோக்கி சரியாக நகர்கிறோமா? இதுதான் நீங்க உங்களை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நிறைய சமயத்தை அப்படியே விட்டுறக்கூடாது. யூ ஷுட் நாட் அலோவ் யுவர்செல்ஃப் டு கோ அஸ்ட்ரே. அப்படியே ஓடிடக்கூடாது. மைண்ட் அப்படிதான் ஓடும். கிட்டத்தட்ட 40,000 thoughts will be just moving on. ஒரு நாளைக்கு 40,000 சிந்தனைகள் ஓடிட்டு இருக்குது மனதில். அவன் இதை பண்ணான், இதை பண்ணான், அங்கே பண்ணான், இங்கே போனான், அங்கே வரணும், இது வாங்கணும், கொள்ளணும், திங்ஸ். இதெல்லாம் யாரும் அவங்க எண்ணின்னு இருந்தாங்களாம் என்ன கேட்கக்கூடாது. 40,000 தாட்ஸ் எப்படி சார் எண்ணிங்க எல்லாம் கேட்கக்கூடாது. பட் ஒரு கவுண்ட் இருக்கு. மைண்டு சும்மா இருக்காது. நீ தூங்கும் போது கூட எதாவது நினைச்சுன்னு தான் இருக்கும். இப்படி இந்த எண்ண ஓட்டங்கள்ல உங்களுக்கு எது தேவையோ அதை பிடிச்சிக்கிட்டு நிறுத்திக்கணும். மனிதனுடைய பலவீனம் என்ன தெரியுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 100% நம்முடைய சிந்தனை ஓட்டங்கள்ல 60% நம்ம எதை பத்தி சிந்திக்கிறோம்னா கடந்த காலத்தை பத்தி சிந்திக்கிறோம். அவங்க திட்டினாங்க, இவங்க போடினாங்க, அவங்க பாராட்டினாங்க, இவங்க சிந்திச்சாங்க, இவங்க மிரட்டுறாங்க, இப்படிதான் அந்த பாஸ்டை தான் நிறைய சிந்திக்கிறோம். அடுத்தது ஒரு 20% நம்ம 30% வந்து ஃபியூச்சர் பத்தி சிந்திப்போம். நான் அங்க போகணும், இங்க வரணும், அதை செய்யணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும், இதை படிக்கணும், இப்படி ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்ணுவோம். ப்ரெசென்ட்டை வந்து 10% தான் நம்ம சிந்திப்போம். இப்போ என்ன செய்யணும்? It is not the matter what lies dimly at distance. தொலை தூரத்தில் மங்களா தெரியுற ஒளி முக்கியம் இல்லை. See what lies in your hand clearly. உங்களுடைய கைகளில் என்ன தெளிவா இருக்குன்னு பாருங்க. என்ன தெளிவா இருக்கு? உங்களுடைய கைகளில் இப்ப என்ன தெளிவா இருக்கு? எஜுகேஷன். அதுதான் பார்க்கணும். பிரசன்ட் தான். பிரசன்ட் ஃபார் ஆக்ஷன், ஃபியூச்சர் ஃபார் ஜாய். லெட் த பாஸ்ட் பி ஃபார் அவர் விஸ்டம். கடந்த காலங்களில் நம்முடைய அறிவுக்கும் ஞானத்திற்கும் சிந்தனை தேடலுக்கும் அது விட்டுலாம். பிரசன்ட் ஃபார் ஆக்ஷன். இப்பதான் ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஃபியூச்சர் பாய். இந்த ஆக்ஷன் நல்லபடியா இருந்துச்சுன்னா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும். அந்த வகையில சிறப்பா உங்களுடைய நிகழ்காலத்தை பயன்படுத்துங்க. இதுதான் உங்களுக்கு நான் என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, குறிக்கோள் உள்ளவன் 100 தவறுகள் பண்ணா, குறிக்கோள் அற்றவன் 1000 தவறுகள் பண்ணுவான்.
ஸோ ஃபிக்ஸ் ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதை நோக்கி நகருங்க. அப்படி நீங்க குறிக்கோளை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய தவறுகள் குறையும். தவறே பண்ண மாட்டீங்களா சொல்ல வரல, குறையும். அந்த மாதிரி நீங்க உங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, இந்த சமூகம் உங்களை தவறான வழியில் பயன்படுத்தாத அளவுக்கு விழிப்புணர்வுடன் இருங்கள். வௌவால்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இல்லையா? அது எப்படி தொங்குது? தலைகீழா தொங்குது. ஏன் தலைகீழா தொங்குது? எப்பவுமே ஒரு கேள்வியை நீங்க போடுங்க. ஒன்றை பிடிக்குதா இருந்தா கூட ஏன்டா இது எனக்கு பிடிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வைங்க. பிடிக்கலன்னா கூட அது எமோஷனலா டிசைட் பண்ணக்கூடாது. ஏன் எனக்கு பிடிக்கல அப்படின்ற காரணத்தையோட நீங்க அந்த பாயிண்ட் வைக்கணும். புரியுதா நான் சொல்றது? இப்படிதான் நீங்க உங்களுடைய எஜுகேஷனை டெவலப் பண்ணிக்கலாம். அப்ப ஏன் தலைகீழா தொங்குறதுக்கு அது பயாலஜிக்கல் ரீசன்ஸ் நிறைய இருக்கு. நான் அதை சொல்ல வந்தேன். ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி சொல்றேன். ஒரு சமயம் அழகான காட்டுல பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மிருகங்களுக்கும் சண்டை வந்துச்சு. என்னன்னா, இந்த காடு யாருக்கு சொந்தம்? அதுல பயங்கர சண்டை, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும். இப்ப எல்லாம் ஆல் செட் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு கூட்டத்தை போடுதுங்க. அதே மாதிரி மிருகங்கள் ஒரு கூட்டத்தை போடுது. இந்த பறவைகள் சொல்லி நம்ம ஆண்டாண்டு காலம் இங்க இருக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்கள்ல கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு போயிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்காக நம்மளை வந்து விரட்டுது அப்படின்னு நான் கேட்குறேன். அதே மாதிரி இந்த மிருகங்கள்லாம் சேர்ந்து இந்த பறவைகளுக்கு இடம் கிடையாது. இதுங்க ஊரா சுத்துது போது வருது. இங்க என்ன, இங்க நம்ம தேவைப்பட்டா இங்க வந்துட்டு போகுது. அதனால எங்களுக்கு இடம் கிடையாது, நமக்கு தான் இந்த இடம், இந்த காடு சொந்தம் அப்படின்னு சொல்லுது. இப்ப வௌவாலை நோக்கி இந்த பறவை இனங்கள், நீ எங்க கூட தானே பறக்கிற, எங்க கூட வா, எங்களுக்கு கூட சேர்த்து போராடு, அந்த மிருகங்களை எதிர்த்து போராடுறப்ப அந்த வௌவால்கள் சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, நான் உங்க கூட வரமாட்டேன், நான் பறவை இருக்கலாம், ஆனால் நான் குட்டி போட்டு பால் ஊற்றுறோம், பாலூட்டி வகையை சேர்ந்தோம், மிருகங்களுடைய வகைகளை சேர்ந்தோம், ஆகவே நான் வரேன். எதுக்கு அந்த மாதிரி சொல்லுதுன்னா, சேஃபா இருக்கு. என்ன சேஃபா இருக்கு? அது கூட சண்டை போட்டு நாளைக்கு மிருகங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா நம்மளை பழி வாங்குவோம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சேஃபான ஸ்டாண்ட் எடுத்து கடைசியில் அந்த போரினுடைய இதுல வந்து மிருகங்களுடைய கை ஓங்கு. அப்படி ஓங்கும்போது அந்த வௌவால்கள் மிருகங்கிட்ட போயிட்டு சொல்லுது, உங்களுக்கு நான் சில ஐடியா சொல்லி சார், இந்த பறவைகள் எல்லாம் எல்லாம் பசினா பறக்குங்க, பஞ்சா பறக்குங்க, பேசாம அவங்க எல்லாருக்கும் வந்து விஷம் வச்சு கொண்டுடுங்க, அதுங்க எல்லாம் நீ சாப்பிட்டு போய் தண்ணி குடிக்கும், தண்ணி குடிக்கிற இடத்துலாம் விஷத்தை வைங்க, கொண்டுடுங்க, அது ஐடியா கொடுக்கும். ஏன்னா அது ஜெயிக்க போதுனால. ஆனா அந்த போர்களுடைய சுச்சுவேஷன் அப்படியே மாறும், அப்படியே தலைகீழா மாறும். திடீர்னு பறவை இனங்கள் எல்லாம் பயங்கரமா வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை நோக்கி நகரும். அப்ப இதை பார்த்தோன்னா என்ன, அதுக்கு தலைகீழம் மாறுதுன்னு சொல்லிட்டு அந்த வௌவால்கள் திரும்ப பறவைகிட்ட வந்து, நானும் உங்களுடைய எண்ணத்தை சேர்ந்தவன் தான், நான் உங்களுக்கு அவங்களை எப்படி வீழ்த்தணுன்ற ஐடியா நான் சொல்றேன். அவங்கள எப்படி வீழ்த்தணும்னா, அவங்க எல்லாம் வந்து அவ்வளவு சாப்பாடுதான் நிறைய ரொம்ப பிரியமானவர்கள், நீங்க பேசாம இந்த காத்தையும் எரிச்சிருங்க, அதுக்கு கீழே வாழ முடியாது, நம்ம எங்கேயாச்சும் உயரத்துல வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டினுடைய தேவன் அவர்கிட்ட போவோம், இந்த இயற்கை படைத்த அந்த தேவன் கிட்ட இந்த மெசேஜ், இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கணும்னு அவர் வருவார் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது, இந்த காடு என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது, இதுல நீங்க மட்டும் கிடையாது, பறவை விலங்கு மட்டும் கிடையாது, சாதாரண நுண்ணுயிர்கள், ஈ, எறும்பு உட்பட அத்தனை உயிர்களுக்கும் இது சொந்தமானது. இத்தனையும் சேர்ந்துதான் இந்த காடை வந்து அழகுபடுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகின்றன என்பதை நம்ம மறந்துக்கூடாது. எல்லாருடைய சேவையும் பணியும் அதில் இருக்குது, எல்லாரையும் மதிக்கணும், நீங்க ஒற்றுமையா வாழணும்னு சொல்லுவார். அப்பதான் இந்த வௌவாலை பற்றி ஞாபகம் வந்து அந்த தேவன் கிட்ட சொல்லுவாங்க. இந்த வௌவால் இப்படி சொன்ன உடனே பயங்கரமான கோபம் வரும். உனக்காக இந்த காட்டையை நீ அழிக்கணும்னு சொன்னியா, அப்பனா நீ இந்த காட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, எங்கேயாவது மரத்தை இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டு பாறைகளுடைய இடுக்குகள்ல மலை சந்துகள்ல போய் தொங்கு அப்படின்ட்டார். தரகிடா நீ தொங்கணும்னு அவர் வச்சு சாபம். இது கட்டு கதையா இருக்கலாம், ஆனால் போனது. இதுதான் இந்த சமூகம். இந்திய சமூகம் என்பது எல்லா மக்களையும் அற்புதமான மனிதர்களாக ஒன்றிணைந்து பங்காற்றக்கூடிய இந்த சமூகத்துல இப்படிப்பட்ட பிரிவினை, மதம், சாதி, மொழி, இனம் இப்படின்னு பிரிவினைகளால மனிதர்கள் வேறுபடுத்தப்படும் பொழுது ஒரு சில அற்புதமான நியாயங்களை, எல்லாருக்கும் உள்ள தகுதி, திறமை, அன்பு எல்லாவற்றையும் உணர்ந்து அதை நம்ம வந்து அந்த பாதிப்பு இல்லாமல் இந்த நாட்டை வளர்த்தெடுக்கணும். ஒரு காட்டை எப்படி அழிக்காமல் உருவாக்கி கொள்ள வேண்டுமோ அதே போல இந்த நாட்டை நீங்கள் இத்தகைய சிந்தனை போக்குகளுக்கு இடமளிக்காமல் இந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதை இந்த 79வது விடுதலை திருநாள் செய்தியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்த அந்த தோழர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதல்வர்களுக்கும் என்னுடைய நன்றி.
You are heartily consented to give us some of your valuable time and share your